வணக்கம் நண்பா. சிங்கப்பூரில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்னென்ன எஸ்பாஸ் ஆர்டர் இருக்குது, என்னென்ன இ பாஸ் ஆர்டர் இருக்குது, என்னென்ன ஒர்க் பர்மிட் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நண்பா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பாஸ். எஸ்பாஸில் சவுத் இந்தியன் குக்கு நண்பா. ஏற்கனவே சிங்கப்பூர் போயிட்டு வந்துருக்கிற நண்பர் இருக்கிறாங்க இல்லையா, சிங்கப்பூர் ஏற்கனவே போயிட்டு சவுத் இந்தியன் குக்கு, அது மாதிரி பரோட்டா மாஸ்டர் ஒரு 1200லேருந்து 1800 வரையும் இப்போதைக்கு நம்ம வந்து பேசி எடுத்து விடலாம். நம்மள்ட்ட வேகன்சி இருக்குது. அது மாதிரி ஆல்ரெடி வந்து ஒரு $1600 வந்து சிங்கப்பூரில் நான் வந்து ஒரு சவுத் இந்தியன் நான் வேலை பார்த்தேன். நான் சம்பளம் வாங்கியிருக்கேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு கடையை ரன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட இருக்குது. நான் ஆல்ரவுண்டரு அப்படின்னா, ஸோ நம்ம இப்போதைக்கு ஒரு வேகன்சி இருக்குது. $2000 வந்து சவுத் இந்தியன் குக்கு ப்ளஸ் வந்து பரோட்டா மாஸ்டர் ஆல்ரவுண்டராக இருக்கணும். சரிங்களா? இப்படி இருந்தால் ஒரு வெறுமனே 3 லட்ச ரூபா நம்ம இந்த வேலைக்கு சர்வீஸ் சார்ஜ். அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ பாஸில் இப்போதைக்கு 1990லேருந்து 95க்குள்ளே பிறந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இ பாஸ். மலேசியா போயிட்டு வந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கவே கூடாது, எந்த பாஸ்லையும் சரி. விசிட் பாஸில் போயிட்டு வந்திருக்கலாம், ஆனால் டிஇபி பர்மிட்லாம் போயிட்டு வந்தால் அந்த இ பாஸ் வந்து அப்ரூவல் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ டோட்டலாகவே ஓவராலாக சிங்கப்பூருக்கு ஃபஸ்ட் டைம் போகணும். 1990லேருந்து 95க்குள்ளே பிறந்திருக்கணும். இதுக்கும் சர்வீஸ் சார்ஜ் வெறுமனே 3 லட்ச ரூபா மட்டும் தான் சர்வீஸ் சார்ஜ். சரிங்களா? சேம் தான். இது வந்து எஸ்பாஸில் நம்ம என்ன சொன்னோம், பரோட்டா மாஸ்டர் ப்ளஸ் வந்து சவுத் இந்தியன் குக்கு. ஸோ சேம் தான் இதுலேயும் இ பாஸையும் பரோட்டா மாஸ்டர் சவுத் இந்தியன் குக்கு. அதுமாதிரி வெஸ்டர்ன் குக் வந்து தேவைப்படுது. ஒரு $1400 வந்து இந்த இ பாஸில் வெஸ்டர்ன் குக்கு தேவைப்படுது. அதை கொஞ்சம் பார்த்துங்க. யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஷிப்யார்டு பர்மிட்டில் வந்து ஒரு வாரம் ட்ரைனிங் நண்பா. ஷிப்யார்டு ஒர்க் பர்மிட் சொல்கிறேன். ஷிப்யார்டு பர்மிட்டில் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறோம். வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 30, 32 இந்த ஏஜுக்குள்ளே இருக்கணும். அதாவது ஒரு 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். படிப்பெல்லாம் தேவை கிடையாது. வெறும் 1,75,000 மட்டும்தான் சர்வீஸ் சார்ஜ். ஆல்மோஸ்ட் ட்ரைனிங்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். சரிங்களா? டிக்கெட் எல்லாமே சேர்ந்த மாதிரி சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ஒரு 30லேருந்து ஒரு 35க்குள்ளே உங்களுக்கு ஓவர் டைம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 35க்குள்ளே சம்பளம் கிடைக்கும். 2 வருஷம் பர்மிட்டு, 1,75 தான் சர்வீஸ் சார்ஜ். உள்ளார போய்க்கிங்க முதல்ல. இந்த வேலைக்கெல்லாம் ஷிப்யார்டு பர்மிட்லாம் அப்படியே நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டு குழப்பிக்காங்கன்னா, சிங்கப்பூர் ஆல்ரெடி எஸ்பாஸில் இ பாஸில் வேறு இந்த டெஸ்ட் அடிச்சுட்டு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கட்டிட்டு சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கிற நண்பர்கள் ஷிப்யார்டு பர்மிட்னா இப்படி இப்படிம்பாங்க. கிடையவே கிடையாதுப்பா. ஷிப்யார்டு பர்மிட்டு ரொம்ப ஏழ்மையில் உள்ளவங்க, ஒரு படிப்பு இல்லாமல், எதுவுமே அது எந்த ஸ்கில்லுமே இல்லாமல், காசு நிறையா கட்டுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாமல், ஆனால் வாழ்க்கையில் எங்கேயாவது போயிட மாட்டோமா, நமக்குள்ளே ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுறாதா அப்படின்னு காத்துட்ருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த ஷிப்யார்டு பர்மிட்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் நண்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10th படிப்போம், 12th படிப்போம், அதுக்கப்புறம் டிகிரி படிப்போம். இப்படியெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 சம்பளத்தில் சென்னையில் போய் நம்ம பசங்க வேலை பார்ப்பாங்க. இதனை நான் படிப்பே இல்லாமல் வெறுமனே 1,75,000 சர்வீஸ் சார்ஜ் கட்டிட்டு ஷிப்யார்டு பர்மிட்டில் அங்கே போயிட்டு சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வண்டி ஓட்ட தெரிஞ்சால் போதுமே, டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அதுமாதிரி நிறையா சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் இருக்குது நண்பா. பெருசாக இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியமே கிடையாது. சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அந்த கோர்ஸ்லாம் பண்ணி வச்சுட்டு நிறையா வேல்யூங்க சிங்கப்பூரை பொறுத்தளவு. ஷிப்யார்டு பர்மிட் போயிட்டு இப்போ 1600, $2000 சம்பளம் வாங்குறவங்க கூட ஷிப்யார்டு பர்மிட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒர்க் பர்மிட்டில் போனவங்க, அதாவது ஸ்கில் டெஸ்ட் அடிச்சுட்டு போனவங்க, எஸ்பாஸில் போனவங்க, இ பாஸில் போனவங்கலாம் அந்த ஷிப்யார்டு பர்மிட்னா அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்களா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. உங்களுக்கு லைஃப் வந்து சிங்கப்பூரில் எந்த வேலைக்கு போனாலும் நீங்கள் தான் ராஜா. நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. அதனால் ஷிப்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் அதில் இருந்துட்டீங்கனாலே, அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிக்கிறது நம்ம வந்து எத்தனை வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்குது? 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி. சிங்கப்பூரில் போய் அந்த மாதிரி படிக்க போகிறோம்னு நினச்சிங்களேன், ஷிப்யார்டு பர்மிட்டில் போகிறீங்க, வேலை பார்த்துக்கிட்டே படிக்க போகிறோன்னு நினச்சிங்களேன், இதில் என்ன ஆகிட போகுது? 5 வருஷங்க. 5 வருஷம் ஒரு லைசன்ஸ் எடுங்க. சிங்கப்பூர் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க. இல்லை ஒரு சேஃப்டி கோர்ஸ் படிங்க. இல்லை வேறு ஏதாச்சும் கோர்ஸ், நிறையா கோர்ஸ் இருக்குதுப்பா. நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்களோ அது சம்மந்தமான அதுலேயே மேலே போகிறதுக்கான நிறையா கோர்ஸ் இருக்குது. சிங்கப்பூரில் வந்து ஸ்கில் ஓரியன்ட் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவ்வளோ கணக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான காசுங்க, வெறும் $50 பார்த்தீங்கன்னா சேஃப்டி கோர்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கவங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரியான அந்த கோர்ஸ் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது ஏது இருக்குதுட்டு அங்கே போய் உள்ளார போயிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு அப்படி முன்னேறதுக்கான வழி நிறையா சிங்கப்பூர் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கவங்க அது சம்மந்தமாக எந்த முயற்சியும் எடுக்காமல் இருப்பாங்கடா. அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவுமே கால வாங்காதீங்க. ரொம்ப எளிமையாக நீங்கள் சிங்கப்பூரில் போகிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, ஷிப்யார்டு பர்மிட். நான் சொன்ன மாதிரி படிக்கிறதா நினச்சிங்க, காசு கட்டி படிக்கிறதா நினச்சிங்க. ஒரு 5 வருஷம்
அதுக்குள்ளே உங்களால் நிறையா கோர்ஸ் அதில் படிச்சிட முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சேலரியும் வந்து இன்க்ரீஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ எந்த வேலை கிடைச்சாலும் சிங்கப்பூரை பொறுத்தளவு போயிட்டா போதும்னு நினச்சிக்கேன். சூப்பரான நாடுங்க, பயப்பட தேவையில்லை.